நாராயண ஓம் நாராயண 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 ஓம் நாராயண 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 ஓம் நாராயண 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 ஓம் நாராயணா உனக்கு நாமங்கள் ஆயிரம் அதை நாள்தோறும் சொல்ல சொல்ல நல்லதே நடந்திடும் நாராயண 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 ஓம் நாராயண 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 ஓம் நாராயணா உனக்கு நாமங்கள் ஆயிரம் அதை நாள்தோறும் சொல்ல சொல்ல நல்லதே நடந்திடும் மாவீரன் சொல்லி தந்த நல்லதோர் மந்திரம் பீஷ்மர் மாவீரன் சொல்லி தந்த நல்லதோர் மந்திரம் அதை மனமுருகி பாடி வந்தால் மங்களம் கிடைத்திடும் அதை மனமுருகி பாடி வந்தால் மங்களம் நல்கிடும் கேசவா நாராயண மாதவா ஹரிகேசவா நாராயண மாதவா கேசவா நாராயண மாதவா ஹரிகேசவா நாராயண மாதவா ஹரிகேசவா நாராயண மாதவா நூத்தி எட்டாவது திருநாமம் சமாத்மா. 108, 109, 110 சமாத்மா சம்மிதா சமஹா. கொஞ்சம் வித்தியாசம் பார்த்துக்கணும். சமாத்மாங்கிறது 108, சமஹாங்கிறது 110. நடுவில் இருக்கிறது கொஞ்சம் இப்படி வச்சுக்கோ. இப்போ 108க்கும் 110க்கும் சமமானவர் சமமானவர், சமாத்மா சமமானவர், சமஹா சமமானவர். ரெண்டும் ஒன்னா இருக்காப்புல இருக்கேன்னு இல்லை, கொஞ்சம் எழுத்து இருக்கேன். அது சமாத்மா, இது சமஹா. அது என்ன சம ஆத்மா, இது என்ன சமஹா? யாரெல்லாம் தன்னை ஆசிரியிக்கிறதுக்கு வராளோ இல்லையோ அவர்களுக்கு நடுவில் உயர்வு தாழ்வு பார்க்க மாட்டார் சமாத்மா. பலரும் தன்னை ஆசிரியிக்க வராளோ இல்லையோ அவர்களுக்கு தன்னை சமமாக காட்டுவார் சமஹா. அப்ப தான் சமமா இருப்பார் சமஹா. வந்து சேர்றவர்களுக்குள்ள உயர்வு தாழ்வு பார்க்காம சமமா நோக்குவார் சமாத்மா. இந்த ரெண்டு வித்தியாசம் தெரியுறது இல்லையோ? யாரெல்லாம் வராளோ அவர்களுக்குள்ள படிச்சவன் பணக்காரன் ஏழை பாட்டாளி பார்க்க மாட்டார், எல்லாரையும் சமமா நடத்திடுவார். அதே மாதிரி தன்னை வித்தியஸ்தமா காட்டலாமோ இல்லையோ, தான் ஒவ்வொருத்தருட்ட வெவ்வேறு மாட்டார், தானு சமமா இருப்பார். அப்ப வருபவர்களை சமமாக நோக்குகிறார், தான் அனைவரிடத்திலையும் சமமாக இருக்கிறார். இது ரெண்டு அர்த்தம். இப்ப சமாத்மான்னு பார்ப்போம். தேஷு குணாதிபிகி நிம்ன உன்னதேஷு அப்படி அனாலோசித விசேஷமனாக சமாத்மா. சில பேர் உன்னதமா இருப்பார், உயர்ந்தவர்கள். சில பேர் தாழ்ந்தவர்களா இருப்பார், படிச்சவா படிக்காதவா, ஏழை பணக்காரன், வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதாக சமதரிசினா. கண்ணனை கீதையில சாதிக்கிறார். படித்த பிராமணனா இருக்கட்டும், ஒண்ணும் தெரியாத பிராமணனா இருக்கட்டும், யானையா இருக்கட்டும், பசுமாடா இருக்கட்டும், நாயா இருக்கட்டும், நாயை அடிச்சு உண்ணுபவனா இருக்கட்டும், அனைவரையும் சமமா பார்க்கணும் நமக்கு உபதேசம் பண்ணிருக்கார். இது தனக்கு சொல்லிக்கலவர், இந்த திருநாமம் இருக்கிறது அவரை பத்தி. ஆனா இப்ப அவர் கண்ணன் கீதையில சொல்லிட்டு இருக்கிறது நமக்கு. எல்லாத்துக்குள்ள அதே பிரம்மன் தான் இருக்கார் என்ன சமதர்சனத்தை வளர்த்துக்கோன்னார். ஆனா இப்ப சொல்ல வர்றது சமாத்மா. சமாத்மா எனில் எல்லாரையும் பெருமாள் உயர்வு தாழ்வு பார்க்காம கொள்ளுகிறார். நமே துவேஷோஸ்தி ந பிரியா, நான் துவேஷிப்பவனும் கிடையாது, எனக்கு பிரியமானவனும் கிடையாதுங்கிறார். இதுக்கு அர்த்தம் என்ன? பெருமாள் யாரையும் துவேஷிக்க மாட்டார் புரியுறது. அவருக்கு பிரியமானவா கிடையாதானால் நேரம் அப்படியே பொருள் பண்ணிக்கூடாது. இப்போ நாம் சரணம்னு போகிற மூல்யம், அது ஒரு பணக்காரரும் வருவார், ஒரு ஏழையும் வருவார். சரணாகதி பண்ண வந்தவாளுக்குள்ள இவன் பணக்காரங்கிறதுக்காக நான் அன்பு காட்டுறது இல்லை, சரணாகதி பண்ண வந்தவாளுக்குள்ள இவன் ஏழைங்கிறதுக்காக நான் வெறுப்பு காட்டுறதும் இல்லை.
இதைத்தான் எனக்கு விருப்பம் இல்லைங்கிறார். எல்லார்ட்டையும் வெறுப்பு இல்லாத இருக்கேன்னு அவர் சொல்லல. சரணம்னு ஒருத்தர் வருகிறார்னால் பகவானை பற்ற வந்தவரிடத்தே, ஓ இவர் நன்னா படிச்சவர், விருப்பத்தோட கூட்டிப்போம், இவருக்கு ஒன்றும் தெரியாது, வெறுப்போட கூட்டிப்போன்னு பார்க்க மாட்டார். வெறுப்பு இல்லாமல் அனைவரையும் சமமாக நடத்துவார். அப்ப வருபவனை சமமாக நடத்துறாரோ இல்லையோ சமாத்மா. அவர்களிடத்துல எத்தனை வித்தியாசம் இருந்தாலும் நிம்ன உன்னதேஷு நிம்னேஷு உன்னதேஷு, தாழ்ந்தவன் உயர்ந்தவன். பராசர பட்டர் சாதித்தார், குணதுங்கதயா தவ ரங்கபதே, ஹே ரங்கபதே நீ குணத்தால மிக மிக உயர்ந்தவன், ஆனா அடியேன் ரொம்ப தாழ்ந்தவன். ஆனா நிம்னோன்னதமிதம், இந்த என்னுடைய தாழ்ச்சி அதனுடைய உயர்ச்சியை நீ பார்க்கறதே இல்லையே. இப்போ நீ ரங்கபதி ரொம்ப உயரத்துல இருக்கே, புலினத்துல சயனிச்சுட்டு இருக்கே, அடியனும் ரொம்ப தாழ்ந்த இடத்துல இருக்கேன். இருந்தாலும் இந்த தாழ்ச்சி உயர்வு நீ பார்க்கறதே கிடையாதே. ஒரு நாய் ஸ்ரீரங்க கோவிலுக்குள்ள போயிடுத்தான், அதனால அன்னைக்கு புறப்பாடே நடக்கல. நின்று போய் லகு சம்பிரோக்ஷணம் பண்ணி புறப்பாடு ஆரம்பிச்சு 2 மணி நேரம் காலதாமதம். பட்டர் போயிருக்கணும், இது 1000 வருஷத்துக்கு முன்னாடி. அவருக்கு சமயம் சொல்றதுக்கே வரவே இல்லை. என்ன ஆச்சு, நாழியாச்சே, பெருமாள் புறப்பாடு, அப்படி மணி அடிச்சா மாதிரி நடக்குமே அப்படின்னு நினைச்சுன்னு போறார். இல்லை ஒரு நாய் வந்துட்டான், அதனால சம்பிரோஷணம் பண்ணிட்டு இருக்கா. பண்ண உடனே பண்ணிடுவார்னா இவருக்கு வந்தது வருத்தம். நேர பெருமான் முன்னாடி போய் நின்று, இந்த நாய் வந்ததுக்கு அது தேவையில்லை, நன்றி உள்ள நாய். அது வந்ததுக்கு நீ சம்பிரோஷணம் பண்ணிருக்கியே, இந்த நாய் நித்தியம் வந்துட்டு போயிட்டு இருக்கே, இதுக்கு ஒரு சம்பிரோஷணம் நீ பண்றதா தெரியலையே. நான் என்னைக்கான நன்றியோட இருந்திருக்கேன், நான் நீ கொடுத்த சரீரத்தை உனக்கு உபயோகப்படுத்திருக்கேனா என்று பராசரபட்டர் தன்னை நாயின்னு சொல்லிக்கிறார். திருமங்கையாழ்வார் கடைசி பாசுரத்தில் அதை சொல்லித்தான் முடித்தார். அடிநாயேன் நினைந்திட்டேனே மின்னுமா மழதவடும் மேகவண்ணா என்று தொடங்கின ஆச்சரியமான பாசுரம். அடிநாயேன் நினைந்துட்டேனே, அப்ப என்னையே நாயா நினைச்சுதான் உன்னை அணுகிறேன்னு சொன்னால் எத்தனை உயர்ந்தவனும் தாழ்ந்தவன். இந்த தாழ்ந்தவர்களுக்குள்ள ஒரு வித்தியாசம் பார்க்கறதே இல்லையா. இவன் தாழ்ந்தவன், இவன் நம்ம தான் நினைச்சுட்டோம். இப்போ இவெல்லாம் தாழ்ந்தவா, நான் படித்தவன், எல்லாம் தாழ்ந்தவன், நான் மணக்கார், இப்படிலாம் ஒன்றும் இல்லைன்றார். எல்லாமே தாழ்ந்தவன் தான். நல்ல வேளை அந்த தாழ்ச்சின்னு பார்க்கறது இல்லையோ பெருமாள் சமாத்மா. அப்ப அனைவரையும் சமமாக கொள்ளுகிறார். 109வது திருநாமம் சம்மிதா. சம்மிதா சம்மிதா, மித அளவுக்குட்பட்டது, சம்மித நன்கு அளவுக்குட்பட்டது. இவரா அளவுக்கே உட்படாதவர்னா இத்தனை நாளி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ எதற்கும் பரிமிதமா இருக்கவே மாட்டார். அபரிமித மூல்யம், அபரிமிதமா அன்பு வச்சிருக்காருமோ அப்படின்னா அளவுக்கு உட்படாத அன்பு. பரிமித அளவுக்குட்பட்ட, மித மிதமா பேசுங்க, மிதமா சாப்பிடுங்க, மிதமா போஜனம் பண்ணுங்கன்னா அளவோடன்னு அர்த்தம் இல்லையோ. அப்ப மிதமா இருங்கோ, எப்படி சத்தம் போடாதீங்கிற மூல்யம். அப்ப மித அளவுக்குட்பட்டது, சம்மித நன்கு அளவுக்குட்பட்டவன். நன்கு அளவுக்குட்பட்டவர்னு சொல்லலாமானால் அதுக்கு தான் அர்த்தம் சொல்ல போறார். அஸ்மத் ஹஸ்தஸ்த இது சம்யக்கு பரிச்சின்னா. நம்ம ஒரு மாணிக்க கல்லுன்னு வச்சுக்கோம், 1000 ரூபாய்க்கு பஞ்சு பொதி வாங்கிடுவான்னு சொன்னா வண்டியில தான் வாங்கிட்டு வரணும். 1000 ரூபாய்க்கு பஞ்சு வாங்கிடுவோம், ஏதோ வைக்கப்போர் வாங்கிட்டு வரணும்னா வண்டி முழுக்க கொண்டுருவோம். 1000 ரூபாய்க்கு மாணிக்கம் வாங்கிட்டு வாருன்னா ஒருத்தர் வண்டி எடுத்துன்னு போனோம்னா உத்திரியமே கைக்கூட்டையே அதிகம். அதை எடுத்துன்னு போனால இவ்வளவு சின்னதாக ஒரு கல் கிடைக்க போகிறது. அப்போ 10 லட்சம் ரூபா கல்லாக இருந்தால் கூட நம்முடைய உத்திரியத்தில் முந்தானையில் அப்படியே முடிஞ்சு எடுத்து வந்துட மாட்டோம். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான்னு பாசுரம் இல்லையோ. மால் ஆசிரித வியாமோகன், மணிவண்ணா ஆலி நிலையாய் அத்தனை சாப்பிட்டுட்டு சின்ன ஆலிலத்தடரில் சயனிச்சுட்டு இருக்கிறவர் வாஸ்தவம். அப்படின்னா எவ்வளவு பெருமை சொல்லப்படுறது. இத்தனைக்கு எத்தனை பெருமை உடையவராக இருந்தாலும் மணிவண்ணா ஒரு மணியாட்டம் இருக்கிறவர். மணிக்கு பெருமை என்ன, 1 கோடி 10 கோடி மதிப்பா இருந்தாலும் உத்திரியத்துல கைக்குட்டையில முடிஞ்சுன்னு போயிடலாமோ இல்லையோ. அதை தான் மணிவண்ணா நீங்க சொல்ல வர்றார். இப்போ மணிவண்ணனால் சுலபன், எளிதில் முடிந்து ஆளலாம்படி இருக்கும் அவன். சம்மிதா அந்த அர்த்தத்துல தான் இங்க அளவுக்குட்பட்டவன்கிறார். நிஜத்துல அளவுக்குட்படாதவன், ஆனா பக்தர்களுடைய பக்திக்கு இணங்கி அளவுக்குட்படுகிறாரோ இல்லையோ. கண்ணி நுண் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். சிறுத்தாம்பு கண்ணினும் சிறுத்தாம்பு, கட்டுண்ண பண்ணிய, கட்டுண்ண பண்ணிய, கட்டியன்னு பாட்டு இருக்கணும் இல்லையோ. மதுரகவி ஆழ்வார் பாடிட்டு இருக்கார். கண்ணனை யசோதை கட்டுறதுக்காக வரா. அவ கட்ட வரைச்சே அவர் முதல்ல கட்டுப்படலை. அவ ஒரு சுத்து போடுறதுக்குள்ளே 2 அங்குலம் குறைச்சலா இருந்தது. சரி இன்னொரு கயத்தை எடுத்து முடிச்சு போட்டா, இன்னும் 2 அங்குலம் குறைச்சலா இருந்தது. இப்படியே போட்டு வளர்ந்துருக்கு. கண்ணன் ஆனா வளர்ந்துட்டே போறார். கொஞ்ச நாள் கழிச்சு யோசிச்சார், என்ன இவ கட்ட நாம வளர்ந்துட்டு இருக்கோம், இவள்கிட்ட தோத்தா நல்லா இருக்குமே, இவளை எதுக்கு ஜெயிக்கணும், சிசுபாலனை ஜெயிச்சுப்போம், இவளை ஜெயிச்சு என்ன லாபம். இப்போ எப்பவுமே வீரத்தை காட்டணும்னா வெளியில காட்டணும், வீட்டுல காட்டி பிரயோஜனமே இல்லை.
அதனாலதான் எங்கேயும் கண்ணன் பார்த்து நாம இவளுக்கு அடங்கி நடப்போம், சட்டுன்னு தன் திரும்பியனையே சுருக்கி விட்டாரான். ஒரு சுத்துக்கு வராத கயத்தை வச்சு 3 சுத்து சுத்திட்டான். ஏற்கனவே ஒரு சுத்தே வரல இப்போ, ஆனா இப்ப 3 சுத்து சேர்த்து சுத்தினா சம்மிதா. அப்ப அவ கட்டும்படிக்கு தன்னை ஆக்கி கொண்டாரோ இல்லையோ, அவ கட்டினாள்னு பாட்டே கிடையாது, கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். அவள் கட்டும்படிக்கு தன்னை ஆக்கி கொண்டானே பெருமான். சம்மிதா ஊனஷோடச வருஷா மே ராமஹா ராஜீவலோச்சனா. இதை பத்தி தசரதன் சொல்றார். எவ்வளவு தூரம் அவருக்கு அடங்கினவராக இருந்தார். விஸ்வாமித்திரர் வந்து ராமனை அனுப்பு, மாரீச்ச சுபாகுக்களை நான் எதிர்க்கணும், 6 நாள் நான் யஜ்யம் பண்ணணும், யஜ்யத்தை ரட்சித்து கொடுக்க ராமன் அனுப்புன்னு சொன்னார். முதல்ல முடியாதுன்னு தசரன் சொன்னான். அப்புறம் சரின்னு ஒத்துனுட்டு ததவு குதிகபுத்திராய சுப்ரீதேன் அந்தராத்மனா, ஒரு தாம்பாளத்தில் வச்சு தட்டில் வச்சு ராமனை கொடுக்குற மாதிரி, பொருளை கொடுக்குற மாதிரி ராமா போனுட்டான். ராமன் என்ன ஒரு பொருளானால் பொருள் அளவுக்கு அடங்கினவன் அறிந்திருக்காரோ இல்லையோ, அதை முதல்ல சொல்றச்சே தசரதன் சொல்றான், ஊனஷோடச வருஷா மே ராமஹா. தசரதன் விஸ்வாமித்திரர் கோபம், இவன் என்ன மே ராமஹா மே ராமஹாங்கிற. மே ராமஹான்னு என்னுடைய ராமன் அர்த்தம். இவர் நீ இவனுடைய ராமனா? தசரதன் நினைச்சுட்டு இருக்கான் ராமன் தனக்கு கர்ப்பம்னுட்டு. ஆனா உண்மை ராமனுக்கு ஜகத்தே கர்ப்பம். அப்ப ஜகத்தையே தனக்கு கர்ப்பமாக கொண்ட ராமன், அவனை தசரதன் தன் குழந்தை 16 வயசால நம்ம பார்த்து அனுப்பிச்சு வைக்கணும், அனுப்பக்கூடாதுன்னு பேசுறானே. அப்படின்னா அவருக்கு எவ்வளவு தூரம் அடங்கின சரக்கா ராமன் இருந்திருக்கணும். தயரதற்கு மகன் தன்னை எண்ணி மத்திலேன் தஞ்சமாகவேன்னு பாசம். அப்ப தசரதனுக்கு மகனாய் மமாயம் தனையோ நிஜா, எம்பிள்ளை ரமா ஓடுன்னு நான் தசரதன். வா போகு வா என்னும் வந்தொருகால் கண்டுபோ மலராள் கூந்தல் வெய் போலும் எழில் ஜோடி தன்பொருட்டா விடையோந்தன் வில்லச்சத்தாய். ராமா வா. வந்தவுடனே முன்னழகெல்லாம் செய்ப்பனா. 60,000 வருஷமா இருந்த தசரதனுடைய ஆயுள் வயசு 6,000 ஆயிடுச்சு. ராமா போன்னு சொல்லுவனா. அவனுடைய முன்னிலும் பின்னழகிய பெருமாள். பின்னழக சேவிச்ச உடனே 6,000 600 ஆயிடுச்சு. வந்தொரு கால் கண்டுபோ திருப்பி வான்னு சொல்லுவனா. வந்த உடனே 600 60 ஆயிடுச்சு. இப்படி சேவிச்சு சேவிச்சு கை என் வயசு இப்ப 25 தெரியுமோ. என்ன நீ மறுபடியும் கிழவன் ஆகிவிடாதே, இந்த ராமனை சேவிச்சுட்டே இருக்கேன். என்னமோ இவன் போயிட்டு வர்ற சொன்ன சரக்காட்டனா நினைச்சிட்டு இருக்கான். அப்ப அளவுக்குட்பட்டு சம்மித்தனா இருந்தாரோ இல்லையோ. திருவனந்தபுரத்துல அனந்த பத்மநாப சுவாமி 3 ஊரை தாண்டிட்டு தான் முதல்ல அவதரித்தார். இழுப்ப மறந்து ஜால்னு வந்து விழுந்தது. விழுந்த வேகத்துல திவாகரன் மகரிஷி, அவருக்கு தான் அவர் சேவை சாதிச்சார். 3 ஊரை தாண்டி இருந்தார். மகரிஷி சொன்னார், என்னால எங்க ஊருக்கெல்லாம் போய் சேவிக்க முடியாது, நீ நான் ஒரு கையில பெரிய தண்டம் வச்சுருக்கேன் பார், இந்த தண்டத்தை படுக்க போட்டா எவ்வளவு நீளம் இருப்பியோ அப்படி ஆக்கிக்கோன்னாரு. தண்டத்தை போடும்னார் பெருமாள். தன்னை வேலை இவரோட பெரிய தண்டமா வச்சிருந்தார் அவர். அவங்க நம்ம கைத்தடி ஆட்டம் ஒன்று சின்னதா வச்சிருந்தா இன்னைக்கு அந்த பெருமாள் இவ்வளவுதான் படுத்துட்டு இருப்பார். அவர் கையில இருக்கிறது தன்னை விட உயரமான தண்டம். கீழே போட்டு இதான் என் தண்டம்னார். அந்த அளவுக்கு அனந்த பத்மநாபன் தன்னை சுருக்கினுட்டார். பேரை மாத்திக்கல, அனந்த பத்மநாபன். அது மாறல. ஆனா 3 ஊருக்கு கிடந்த பெருமான் சுருக்கி 3 வாசலுக்கா இருக்காரோ இல்லை. அன்னைக்கு 3 ஊரா இருந்தார். இன்னைக்கு சசைன்ய புத்திர சிஷ்ய பூசுரார்ச்சனத்துக்கு முகநாபி பாதங்களாலே காட்டும் சாமியம் திருவனந்தபுரத்திலே. அப்ப திருவனந்தபுரத்தில் தன்னை சமமா பெருமாள் காட்டினார். அளவுக்கு உட்படுத்தினுட்டாலே. ஆதிசேஷனா அனந்தன்னு சொல்றோம். ஏன்? அனந்தமாய் அந்தமில்லாத பெருமாளை தனக்குள் அந்தமுடையவரா ஒடுக்கிவிட்டாரோ இல்லையோ. ஒரு ஆதிசேஷன் மடியில பகவான் படுத்துட்டு இருக்காருன்னா அதுல அடக்கக்கூடியவரா? அடங்காத பெருமாளை தனக்குள்ள அடக்கி காட்டுறதோ இல்லையோ. அதனாலதான் அவருக்கு அனந்தங்கிற பேரே ஏற்பட்டது. இப்ப நாம பார்த்தது சம்மிதா 109வது திருநாமம். அடுத்து 110வது திருநாமம் சமஹா. பகவான் அனைவருக்கும் சமமா இருக்கார். அனைவரையும் சமமாக கொண்டாடுகிறார். அனைவருக்கும் தான் சமமாக இருக்கிறார். சமோகம் சர்வபூதேஷு ஞாத்வாமாம் சாந்தி மிருச்சசின்னு கண்ணனே சாதிக்கிறார். என்னை எல்லாரிடத்துலையும் சமமா நடந்துக்கிறவனா பார்த்துக்கோ. அந்த உண்மை உனக்கு புரிஞ்சுதுன்னா தான் நீ என்கிட்ட வருவேன். நமக்கு இருக்கிற பெரும் ஆபத்து, நம்ம என்னமோ ஓர வஞ்சனையா பெருமாள் வச்சுட்டாபலையும் இன்னும் பல பேருக்கு ரொம்ப நன்னா பக்ஷபாதமா பண்ணிட்டாபலையும் நினைச்சுட்டு இருக்கோம். இல்லவே இல்லை, அனைவருக்கும் சமமா தான் அவர் பண்ணிட்டு இருக்கார். இந்த உண்மை புரிஞ்சு கொடுத்தோம்னா மோட்சம் விடுவோமா? இந்த உண்மை தெரியாம என்ன மட்டும் என்னமோ இப்படிலாம் சமப்படுத்துறார். பட்ட காலிலேயே படும், கெட்ட குடியே கெடும். அதனால எனக்கே தான் பார்த்து பார்த்து பெருமாள் சுத்தி சுத்தி வராரு. சார் உண்மை சுத்தி சுத்தி வராரு, அதுல தப்பே இல்லை. ஆனா இவன் நினைச்சிருக்கிறது சுத்தி சுத்தி வந்து கட்டம் கொடுக்கணும், சுத்தி சுத்தி வந்து சமம் கொடுக்கணுங்கிறதுக்காக. அவர் சுத்தி சுத்தி வருது இவன் அழைச்சின்னு போகணுங்கிறதுக்காக. ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கேன், இவன் வரவே மாட்டேங்கிறான். அப்ப ஏதாவது ஒண்ணு பண்ணி இவன் கர்மத்தை தொலைத்து வைகுந்தத்துக்கு அழைச்சின்னு போனன்னு அவர் சுத்தி சுத்தி வர்றார். இவன் நினைச்சிருக்கிறது என்னமோ இவனுக்கு கட்டமா கொடுத்து சமப்படுத்தணுங்கிறதுக்காக சுத்தி சுத்தி வருதா இவன் நினைச்சிருக்கானோ இல்லையோ. சமா பண்ண மாட்டான்.
அனைவருக்கும் தான் எப்பவும் சமமாகத்தான் இருக்கிறார். சமோகம் சர்வபூதேஷு பரிசித்தேஷ்வபி பரிசித அபரிசித தீவிர மந்த சம்வேகித்வாத்ய விகணைய கௌரவே சமயிதி சமஹ. பரிசிதன் தெரிஞ்சவன், அபரிசிதன் தெரியாதவன், தீவிரன் வேகமா பக்தி பண்றவன். தீவிரமா வர்ற பக்தனா இருக்கட்டும், மந்தமா வர்றவனா இருக்கட்டும், தெரிஞ்சவனா இருக்கட்டும், தெரியாதவனா இருக்கட்டும். சில பேர் ரொம்ப நாளா இருப்பா, ஆமா இந்த பக்தி எல்லாம் என்னன்னு எங்களுக்கு தெரியாதா, 30 வருஷமா கோவிலுக்கு போயிட்டு இருக்கோம், 1 மில்லியன் படுத்துட்டு இருக்கான் பாருங்க, அவனையும் பிடிச்சுக்கிறார். இப்போ இன்னைக்கு பக்தனா வந்தவன் பரபராங்கிறானோ இல்லையோ அவனையும் பிடிச்சுக்கிறார். யாரா இருந்தாலும் அதுக்குன்னு தன்னை மாத்தினவே மாட்டார். இவர் ரொம்ப பழையவர், அவருக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கும். இவர் புதியவர், இவர் பண்ணவே மாட்டாராம். சமஹா, அனைவருக்கும் தான் சமமா தான் இருக்கிறார். சமனென்னு ஆழ்வாரும் பாசுரத்துல சாதிக்கிறச்சே தான் எல்லாருக்கும் சாமியத்தை தான் அனந்தபுரத்துல காமிச்சார். பிரம்மாதி தேவர்கள்லாம் நாபி கமலத்திலேருந்து சேவிச்சுக்கிட்டோம். அது போல நித்திய சூரிகள் எல்லாம் திருமுடி பக்கம் சேவிச்சுக்கிட்டோம். நம் மாட்டா இருக்கிற சிஷ்யர்கள் மனுஷர்கள் எல்லாம் திருவடி பக்கத்திலேருந்து சேவிச்சுக்கிட்டோம் என்று 3ஆக பார்த்தார். அதனாலதான் சமஹான்னு பார்த்தோம். 110வது நாமம் கௌரவே சமயிதி, தன்னை அடியார்களுக்கு கொடுப்பதில் எப்போதும் சமத்துவம், எப்பவும் சமமா இருக்கார். அடுத்து 111வது திருநாமத்தில் சாதிக்கிறார் அமோகா. அமோகம், மோக, அமோக, இவருடைய உறவு வீணாகாது, இதான் அர்த்தம். அமோகம் ராமன்னு சொல்லச்சேவே அமோகமான பானம்னு சொல்ற முடியும். அமோகமானம்னா வீணாகாத பானம். ராமனுடைய அம்புராத்தூளிலேருந்து ஒரு அம்பு வெளியில வந்தது, அது வீணாகி தோத்து திரும்பி வரவே வராது. அமோகமான வாக்கியம், அமோகமான பானம், அமோகமான உறவு. அவர் நம்மளை தொட்டார்னால், அவரோட உறவு நமக்கு கிடைச்சுடுத்துனால் அது வீணானதா சரித்திரமே இல்லை. எந்த வகையில வேணா அந்த உறவு இருக்கட்டும், ஆனா அது வீணாகவே ஆகாது. அதான் அமோகாங்கிறார். வீணாகாத தொடர்பை உடையவன். தேஷாம் அவிதிதஸ்பர்ஷா, அவர்களுக்கு அந்த பக்தர்களுக்கு வீணாகாத தொடர்பை கொடுப்பவன். யதா அமோகம் தரிசனம் ராம நச்சமோகஸ்தவஸ்தவஹ அமோகாஸ்தா பவிஷ்யந்தி பக்திமந்தஸ்ச ஏ நராக. ராமனை பத்தின ஸ்தோத்திரம் இது. அமோகம் தரிசனம் ராம, ராமனை காண்பது வீணாகாது. யாரான ஒருத்தர் ராமனை கண்டுட்டா அதனால மிகுந்த பயன் பெறுவார்கள். எச்ச ராமன் ந பஷ்யத்து எச்ச ராமோ ந பஷ்யதி சவசேன் லோகேன் நிந்திதா சுவாத்மாத்மேனம் விகர்ஹதே. ராமாயணத்திலே ஸ்லோகம். பல கோடி பேர் ராமனை சேவிப்பாளாம், ஒரு சிலரை ராமன் பார்ப்பறான். இதுவா இருந்தாலும் சரி அதுவா இருந்தாலும் சரி, ரெண்டுல ஏதோ ஒன்று நடந்திருக்கணும். ராமன் பார்த்துட்டா இன்னும் நல்லது. அப்ப நாம ராமனை பார்க்கறத விட ராமன் நம்மளை பார்த்தா நல்லது. சரி போனா போறது ரெண்டுல ஏதாவது ஒன்னான்னு நடக்கணும். ரெண்டுமே நடக்காதவன் தன்னைத்தானே நொந்து கொண்டு வீணே போகிறான்கிறார். நச்ச மோகஸ்தவ ஸ்தவஹ, பகவான ஸ்தோத்திரம் பண்ணினாலும் அது வீணாகாது, அவரை கண்டாலும் வீணாகாது, அவரை தோத்திரம் செய்தாலும் வீணாகாது. அமோகாஸ்தே பவிஷ்யந்தி பக்திமந்தஸ்ச ஏ நராக. அப்ப உன் தொடர்பு இந்த பக்திமான்களுக்கு எப்பவுமே நல்லதைத்தான் செய்கிறது. கண்ணன் சொல்றார், என்ன எல்லாரும் ராமந்து தான் வீணாகாது வீணாகாதுங்கிறேன். ஆமா நீர் எடுத்ததெல்லாம் போய் நான் சொல்லுவேன். அப்ப எப்படி 9 வீணாகாதுன்னு சொல்ல முடியும்னார். அவர் 2 இடத்துல பிரதிஜை பண்ணார். அபிமன்யு உத்தரா பரீட்சித்த கர்ப்பமா பிடிச்சிருந்தாள். அப்ப அபாண்டவ அஸ்திர பிரயோகம், அஸ்வத்தாமா அஸ்திர பிரயோகம் பண்ணினான். எல்லாரையும் கொன்னுடுத்து, உபபாண்டவர்கள் எல்லாம் அழிச்சுடுத்து. கடைசியா பாக்கி இருக்கிற ஒரே ஒரு வாரிசு வயத்துல இருக்கிற வாரிசு தான். வயத்துக்குள்ள போய் கலக்கி அதையும் அழிக்க பார்த்தது. அப்ப உத்தரே திரௌபதி எல்லாரும் கண்ணன்ட்ட சரணாதி பண்றா, எப்படியாவது தேவரீர் தான் ரட்சிக்கணும்னு. கண்ணன் உள்ள போனார், கர்ப்பத்தில் இருந்தார், ரட்சித்தார். வெளியில வந்து விழுந்தது. ஆனா வெளியில வந்துடுத்தே தவிர அது கறிக்கட்டையா வந்து விழுந்தது, உயிரற்றதா இருந்தது. அப்ப கண்ணன் தன் திருவடி வச்சதை தீண்டுகிறார். எதிமே பிரம்மச்சரியம் சியாது சத்தியஞ்ச அவ்யாகதம் மயி தேன ஜீவத்து பாலகா. நான் பிரம்மச்சாரிங்கிறது உண்மையா இருக்கும்னால், நான் பொய்யே பேசாதவன்கிறது உண்மையா இருக்கும்னால், நான் உண்மையே பேசினவனா இருந்தா இந்த குழந்தை உயிர் பெற்றட்டும்னா அது அழுதுன்னு எழுந்துடுத்து. எழுந்திருக்கணும்னா அப்ப அவருடைய வார்த்தை பொய்யாகாதுன்னு தெரியறது சொல்லியோ. மேலும் பொய்மையும் வாய்மையிடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்குமெனின். அவர் பொய்யே சொல்லியிருந்தாலும் அது நல்லத்துக்கு. சத்தியம் பூதகிதம் புரோக்தம், ஜீவராட்சிகளை ரட்சிப்பதற்கு பொய்யே சொல்லியிருந்தாலும் அது சத்தியமாத்தான் கணக்கெடுத்துக்கணும்னு சொல்லப்படுற சொல்லியோ. அப்ப கண்ணன் வார்த்தை பொய்யாகாது. அமோகம், அதுதான் இங்க 111வது திருநாமம் அமோகா. என்னைக்கும் குறைவற்ற செல்வம் உடையவர். அப்படின்னா வார்த்தை பொய்க்காது, காட்சி பொய்க்காது, தொடர்பு பொய்க்காது. இவருடைய தொடர்பு எப்போதும் பொய்க்காமல் இருக்கிற எம்பெருமான். அது வசுதேவர் ஒரு தரம் கர்ம விசாரம் பண்ணார். ரிஷிகள்லாம் எல்லா இடத்துலையும் கூடியிருந்தாலாம்.
அங்க போய் நின்று கர்மத்தினால எப்படி பிறக்கிறோம், எப்படி இறக்குறோம், யார் யார் எங்கெங்க போவா, எந்த லோகம் போவா, கர்மம் தான் எல்லாத்த விட ரொம்ப சிறந்ததுன்னு அவர் பேசின்னு இருந்திருக்கார். அங்க இருக்க ரிஷிகள்லாம் பதிலே சொல்லலை, தலையை குனிஞ்சுன்னு பார்த்துருந்தாலும். அவருக்கு பொறுமையை போயிடுத்து. நான் இத்தனை நாளியா கர்ம விசாரம் என்னமா பண்றேன், ஏன் நீங்கள்லாம் முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறீர்கள்? ஒருத்தர் தைரியத்தை வரவழைச்சுன்னு சொன்னார், இது தேவையே இல்லாத விசாரம் உமக்கு. அமோகான்னு சாஸ்திரம் சொல்றது, உறவு இருந்தா மோட்சம் போயிடுறாங்கிறது. பெத்த உனக்கே இன்னும் நம்பிக்கை வரலன்னா நாங்கள் எங்கே போய் சொல்லுவோம்? நீர் தான் பெற்றிருக்கீர். அப்போ உம்ம தர்ம பத்தினி தான் 10 மாசம் சுமந்திருக்கா. அப்போ எவ்வளவு பெரிய உறவு, குடல் துவக்கு உறவு. இந்த உறவு உனக்கு மோட்சம் கொடுக்கணும்னு நம்பாத கர்ம விசாரம் வேண்டியிருக்கீரே. கர்மத்தை அழிப்பதற்கு பெருமான் பிறந்தானா? இது முதல் நாள் உமக்கு தெரியலையா? அவதரித்த காலத்தில் உங்க காலில் இருக்கிற விலங்கு செதறலையா? அப்படிமா தெரியாது என்று ரிஷிகள் எல்லாம் சொன்ன. ஓ அப்படியா, அப்போ நான் கர்ம விசாரமே பண்ணியிருக்க வேண்டாமான்னு அவர் கேட்டிருக்காரு. அப்போ எப்பேற்பட்டவன் நெருங்கின உறவா இருந்தாலும் புரிஞ்சிக்க முடியாத வீணாப்படுறான். ஆனா எங்கேயோ இருக்கிற யாரோ நாகப்பழம் விற்கிறவளும் ததிபாண்டனும் புரிஞ்சுட்டு மோட்சத்துக்கே படுறான். இதுவும் நடக்கலாம், அதுவும் நடக்கலாம். அமோகா. கேசவா நாராயண மாதவா, ஹரிகேசவா நாராயண மாதவா, கேசவா நாராயண மாதவா, ஹரிகேசவா நாராயண மாதவா.